أحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு முறித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500வது பிறந்த நாளை முன்னிட்டு நமது வீர தோழனில் இன்ஷா அல்லாஹ் ஞாயிறன்று ஓர் கூடி கந்தூரி செய்து அன்பை வெளிப்படுத்த இருக்கிறோம். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாருக்கு செய்யப்படுகின்ற ஒரு சிறு காணிக்கையாக அல்லாஹ் இதை ஆட்சியர் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகம் என்பது அன்புமயமானது. ஒருவர் நமக்கு எவ்வளவு உபகாரங்கள் செய்கிறாரோ அந்த அளவிற்கு அவருக்கு நாம் அன்பு செலுத்துகிறோம். தாய் நமக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள், அதற்கு தக்க தாய்க்கு நாம் பாசத்தை வைக்கிறோம். மனைவி தரக்கூடிய சுகம் என்பது வேறு. எனவே மனைவிக்கு அத்தகைய பாசத்தை வைக்கிறோம். நம்முடைய முதலாளி நமக்கு தரக்கூடிய உபகாரம், அதற்கு தக்க அவரின் மீது பாசத்தை வைக்கிறோம். ஆக இந்த உலகத்தில் ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்த்தீர்களே, ஆனால் எந்த அளவிற்கு உபகாரம் பெறுகிறோமோ அந்த அளவிற்கு பாசத்தை செலுத்துவதாகவே பார்க்க முடியும். அந்த முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சிறு விளக்கமாக இந்த சொற்பொழிவை நான் அமைத்துக் கொள்கிறேன். நான் அல்லாஹ் சொல்லுவான், உன் மனைவி, மக்கள், மகன், சொத்து, சுகம், வீடு எல்லாத்தையும் விட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு செலுத்து என்று அல்லாஹ் சொல்லுவான். நான் ஆரம்பத்தில் வாசித்த வசனத்தின் மூலமாக
அப்படி அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அதனுடைய பொருள் என்ன? அவர்கள் தன் குடும்பம், தன்னுடைய சொத்து, தன்னுடைய சுகம் எல்லாவற்றை விட அதிகமாக நம்மை நேசித்திருக்கிறார்கள், நமக்கு உபகாரம் செய்திருக்கிறார்கள். நேசித்திருக்கிறார்கள் என்பதை கூட நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அந்த அளவிற்கு அவர்கள் நமக்கு உபகாரம் செய்திருக்கிறார்கள். இது அல்லாஹ்விற்கு நன்கு தெரியும். அதன் காரணத்தினால் நீ அவர்கள் மீது உன் தாயை விட, தந்தையை விட, மகனை விட, மக்களை விட, சொத்தை விட, சுகத்தை விட நேசித்து விடு என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவு பிறப்பிக்கிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது வைத்திருந்த அன்பு, அவர்கள் நம் மீது கொண்டிருந்த, அவர்கள் நமக்கு செய்திருந்த உபகாரங்கள், இவைகளை வரிசைப்படுத்தி பார்க்கலாம். உதாரணத்திற்கு இந்த குறைந்த காரணத்தில் ஒரு 6 செய்திகளை உங்களது கவனத்திற்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். ஒன்னாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் எனக்கு ஒரு துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எனக்கு ஒரு துஆ செய்யுங்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம அஃபிர் லி ஆயிஷா மா தகத்தம மின் தம்பிஹா வமா தஅக்கர வமா அஸ்ரர வமா அலனத், தன்னுடைய துணைவிக்கு துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய ஆயிஷாவுக்கு அவள் முன்னால் செய்த பாவங்களை மன்னித்து விடு, இன்னும் பின்னால் செய்கின்ற பாவத்தையும் மன்னித்து விடு. அவள் ரகசியமாக செய்த பாவத்தை மன்னித்து விடு, பகிரங்கமாக செய்த பாவத்தை மன்னித்து விடு என்று 4 வார்த்தையை சொல்கிறார்கள். நறுக்கன்று 4 வார்த்தை. முன்னால் சென்ற பாவத்தை மன்னித்து விடு, பின்னால் உள்ள பாவத்தை மன்னித்து விடு, ரகசியமாக செய்ததையும் மன்னித்து விடு, பகிரங்கமாக செய்ததையும் மன்னித்து விடு. சொன்ன உடனே ஹஜ்ரத் ஆயிஷா எல்லாம் சிரிப்போம் தாங்கள கடுமையான செய்தி. அப்படி அவங்க வரலாற்றில் எழுதுகிறார்கள். அவங்க எழுதி சிரிக்கிற பொழுது அவருடைய வயறு தொடையில் பட்டது, குலுங்கி குலுங்கி சிரிக்கிறார். சம்மணம் போட்டு அமர்ந்திருந்தவர்கள் அவருடைய வயறு அவருடைய தொடையில் படுகிற அளவு குலுங்கி குலுங்கி பிரிக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன ஆயிஷா, ஏதோ உனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்துருச்சா என்று கேட்டார்கள். ஆமாம் யா ரசூலல்லாஹ், மகிழ்ச்சியை தராமல் இருக்குமா? யாருக்கும் கிடைக்காத துஆ அல்லவா? எல்லாமே அடங்கி போச்சு, வாழ்க்கை வாழ்க்கையில் அடங்கி போச்சு. முன் சென்ற பாவங்கள், பின் சென்ற பாவங்கள், ரகசியமான பாவங்கள், பகிரங்கமான பாவங்கள், எல்லா பாவத்தையும் மன்னித்து விடு. இந்த தாங்கள் துஆ செய்தால் அதை அல்லாஹ் தஆலா மாற்ற மாட்டான், ஏற்றுக்கொள்வான். இப்ப எனக்கு என்ன குறை? அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டு இருக்கிறேன். ஆயிஷா, ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு வக்திலையும் இதே துஆவைத்தான் நான் என் உம்மத்துக்கு செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு இப்படி ஒரு தடவை தான் செய்தேன், ஆனால் ஒவ்வொரு வக்திலையும் இதே துஆவைத்தான் நான் என் உம்மத்துக்கு செய்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய அற்புதமான துஆ! இந்த துஆ இருக்கும் பொழுது அல்லாஹ் இந்த அடியார்களுடைய, இந்த உம்மத்துடைய பாவங்களை தண்டனை தருவானா? அல்லாஹ் மன்னித்து விட மாட்டான். எவ்வளவு பெரிய துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வக்துக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஆயிஷா எல்லாம் இருக்கின்ற ஹதீஸ் பஸ்வார் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அவர்கள் நமக்கு செய்த துஆவுக்கு நாம் என்ன நன்றி கைமாறு செய்ய போகிறோம்? நாம் யார், அவர் யார்? அவர்கள் ஏதோ மொழி, நாம் ஏதோ மொழி. அவர் ஏதோ ஒரு நாடு, நாம் ஏதோ நாடு. அவர்கள் வாழ்கிற தேசம், அவர்கள் வாழ்ந்த காலம் வேறு, நாம் வாழ்கிற காலம் வேறு. அவர்களுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை.
லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அந்த ஒரு திருக்கலிமாவை வைத்துக் கொண்டு நமக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் துஆ செய்கிறேன், தொழுகைக்கு துஆ செய்கிறேன் என்றால் இந்த பெருந்தன்மை வேறு யாருக்கு வரும், யாருக்கு கிடைக்கும்? அந்த மாதிரி இதற்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? நீங்கள் எல்லாம் அறிந்த செய்திதான். மேராஜுக்கு போனாங்க. அந்த அவர்களிடத்துல 50 தொழுகை கொடுத்தான். கீழே வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் விடல. 50 வக்து தொழுகை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நீங்க அல்லாஹ்ட்ட போய் சிபாரிசு பண்ணுங்க, திருப்பி குறைச்சுவாங்க. குறைக்க போனாங்க. அல்லாஹ் தர 45 ஏண்டாம். திருப்பி கீழே வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் விடல, திரும்பி போங்க. திரும்பி போனாங்க 40. இப்படியே 9 தடவை அரிசிக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைபெற்றிருக்கிறார்கள். 9 தடவை. 9 தடவை குறைத்து கடைசியில் 5 முடிந்தது. எல்லாருக்கும் நல்ல தெரிந்த விஷயம். 5 இந்த பாடுபடுது. 50 தான் நான் ஒருத்தன் கூட சொல்லியா இருக்க மாட்டேன் இல்லையா? 9 தடவை சிபாரிசு போனார்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள்கிட்ட ஒரு ஆள் சொன்னாரு, இந்த எம்எல்ஏ கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்கன்றார். இல்லம்மா நாம அவர்கிட்ட அப்படி பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி உழப்புவோம். இல்ல உங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்கு, சிபாரிசு பண்ணும். சரி சரி சிபாரிசு பண்ணிட்டான். ஆனா அந்த காரியம் நடக்கல. அந்த காரியம் நடக்கல. கொஞ்சம் ஒரு மாசம் கழிச்சு வந்து, அண்ணே நீங்க சிபாரிசு பண்ணீங்களே ஒண்ணுமே ஆகல காரியம், இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. எப்போ ஒரு தடவை சொல்லிட்டம்பா, திருப்பி உனக்காண்டி நான் போக மாட்டேன்னு சொன்னேன். ஒரு தடவை கிட்ட அதுக்கு மேல போக மாட்டேன். இல்ல மேம் எப்படியாவது பார்த்து சொல்லுங்கண்ணே, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா எப்படின்னு நீங்க எப்படியாவது சொல்லுங்கண்ணே, ஒரு தடவை சொல்லுங்கண்ணே. அது சொன்னா எனக்கு எல்லாமே என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும், அது செய்ய தெரிஞ்சு ஒரு தடவை 2வது தடவை செஞ்சிட்டார். இன்னும் ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் போய் என்ன அது செய்யல, இன்னொரு போவாங்கன்னு சொன்னா எந்த ரோஷம் உள்ள மனுஷன் 3வது போவானா? ஒரு ஆட்டை சிபாரிசு பண்றதுக்காரண்டி, அது மந்திரியா இருக்கட்டும், கவர்னரா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், அதிகாரியா இருக்கட்டும், ஒரு தடவை செல்வோம், 2 தடவை செல்வோம், 3வது தடவைக்கு மேல நம்ம போவோமா? எந்த ரோஷம் உள்ளவனையே 3வது இனிமே ஆகல. ஆனா உனக்கு 9 தடவை போயிருக்காரு. மாற்றக்கும் எவ்வாறுக்கும் ஆட்சிக்கும் அரசுக்கு முன்னாடி கிடைக்கும் 9 இருக்கிறான். சாதாரண தூரம் அல்ல, ஒளியாண்டு தூரம். ஒரு வானத்திற்கும் மற்றொரு வானத்திற்கும் இடையில 500 ஒளியாண்டு தூரம் இருக்கிறது சொன்ன. அவ்வளவு தூரத்தில் இருந்து போய் 5 குறைத்து வர, திரும்பி போய் 5 3 தடவை சொல்லலாம். ஆனா 9 தடவை போயிருக்காங்கன்னா யாருக்காவது போயிருக்கிறார். நீங்க என்ன செஞ்சாலும் பச்சம் செஞ்சிருக்க முடியும். 45வது என்ன செஞ்சிருக்க முடியும்? நமக்கு மட்டும்தான் மோசம் இல்லையா? நாம நம்முடைய உடம்பு உடம்பு சரியா ஓடுது. நாம் 3வது போக மாட்டோம். மட்டும் 9 எதுக்காக இந்த இவ்வளவு மக்களுக்கு போய்த்தானே, இவ்வளவு பிள்ளைகளுக்கு போய்த்தானே செஞ்சிருக்காரு. 5வது பத்தி ஹஜ்ஜாஜின் மிருதாசுரல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அபூதாவுதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது எப்படி நடந்து கொண்டார்கள்? நாம எல்லாம் ஹஜ்ஜுக்கு போனா காபா பார்த்தாலும் சரி, அரபாத்தை பார்த்தாலும் சரி, மினாவை பார்த்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாரை பார்த்தாலும் சரி, என்ன துவாக்குவோம்? முதல்ல நமக்கு கேட்போம், நாம ஊருக்கு கேட்போம். முதல்ல கட்டாயமா நமக்கு கேட்போம், 2வது நம்ம குடும்பத்துக்கு கேட்போம், 3வது ஊருக்கு கேட்போம். அதுக்கு பிறகு மற்றது. முதல்ல நம்ம குடும்பம், 2வது நம்ம ஊர், 3வது மற்றவங்களுக்கு. இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அரபாத்திலையும் அவருடைய நான் பின்னாடியே இருந்து கண்காணித்துக் கொண்டிருந்தேன். முழுக்க கண்காணித்துக் கொண்டிருந்தேன். ஒரு வார்த்தையோட தன்னுடைய குடும்பத்துக்கு அவங்க கேட்கவே இல்லை. கேட்டதெல்லாம் சொல்றாய் உம்மத்து
அவரும் கெட்டு கொண்டுட்டார். அதற்கு பிறகு நான் முஸ்தலிஃபாவுக்கு போனேன். அரபாத்தில் விடுபட்ட துவாக்களை கேட்பதற்கு முஸ்தலிஃபாவிலே காலையில் நேரம் கொடுக்கப்படுகிறது. அந்த இடத்திலே அவர் கொண்டு கேட்பான் நினைச்சேன். ஆனா கேட்கல. அப்போ உமக்கு கேட்கிறேன், இது உனக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கு, அவருக்கு குடும்பத்தில் அவர் பார்த்துதான் இல்லையா, மகன் இல்லையா, இல்லையா? அப்படி கேட்டிருந்தா இந்த பாட்டிமா 6 மாசம் மூட்டா இருந்தா, இந்த பாட்டிமா சொன்ன இறந்த 6 மாசம் ஒரு தூரம் நீண்ட ஆயிரத்தி இருக்க மாட்டாங்களா? அவங்க பேரப்புல உச்ச பொண்டாட்டி நஞ்சு போடுறான், அது கேட்க மாட்டாங்களா? அவங்க பேர ஹசன் இல்ல பொண்டாட்டியை நஞ்சு விட்டு கொண்டான், சீனன் இல்ல கருவே போர்க்களத்தில் கழுத்தை வெட்டி தனியா கட்டையில வச்சு தூக்கிட்டு போறான். கேட்க மாட்டாங்களா? அவங்க சந்ததிகள்ல அந்த கர்ம களத்துக்கு பிறகு அவங்க சந்ததியை மிச்சம் இருந்தது ஒரே ஒரு பிள்ளைதான். மற்ற சந்ததி எல்லாம் அவருடைய சந்ததி என்று பெயர் சொன்னது ஒரே ஒரு இப்ராஹிம் ஆபிஜின்னு ஒரு பிள்ளை மட்டும்தான் தப்பிச்சு, மற்ற எல்லாத்தையுமே கர்மலோ பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹி கொண்டு வந்து அட்ரஸ் துவா கேட்டிருக்க மாட்டாரா? கேட்டிருந்தா கபூல் ஆயிருக்க மாட்டான். கேட்கல. என் குடும்பத்தை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில வச்சு 100 ஒட்டகம் குர்பானி கொடுத்தார். 100 ஒட்டகம். நம்மெல்லாம் ஒரு ஆடை இருக்கிறதுக்கு அதுக்கு நான் ஊர்ல வேற குர்பானி கொடுப்பேன், இங்க வேற கொடுக்கணுமா, ஊர்ல அறுக்க வேணான்னு சொல்லிடுவோமா? நான் அறுக்காம இருந்தேன். 2 in 1 வீட்டுல குர்பானி கொடுப்பேன், இங்க ஒரு குர்பானி இருக்கு, 2 கொடுக்கணுமா? 2 in 1 இங்க கொடுக்குறோமா இல்ல அங்க கொடுக்குறோமா? கேள்வி ஏன் கேட்டிருக்கான். ஒரு ஆடு கொடுக்கிறதுக்கு இந்த பாடு. ஆனால் அவர்கள் 100 ஒட்டகம் இருக்கிறார்கள். அது அறுக்கிறது ஒரு கட்டம். அது 63 ஒட்டகத்தை தன்னுடைய கையினால் அறுத்திருக்கிறார்கள். 63 ஒட்டகம். நான் 63 வயசு வாழுகிறேன், வயதுக்கு 1. 63 வயசு வாழ்ந்திருக்கிறேன், என வயதுக்கு 1 என்று நான் இருக்கிறேன். நம்ம உம்மத்துகள்ல யாருமே நான் 60 வயசு நான் 80 வயசு வாழ்ந்திருக்கேன், எனக்கு 80 குர்பானி கொடுக்காங்க யாரும் போட்டுதான் இல்லை. ஒருத்தரும் கூட வரலாறு கிடையாது. பணக்காரர் பெரிய பணக்காரர், பெரிய லேண்ட்லாடு. ஆனா அவர் 30 வயசு வாழ்ந்தாரு, 30 ஆடு கொடுத்துட்டாரா? யாராவது சொல்ல முடியுமா? பெரிய கோடி வரங்க. 48 வயசு வாழ்ந்திருக்கிறான், 48 குர்பானி கொடுத்துருக்கானா? கொடுத்ததில்லை. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தது 63 ஒட்டகம் குர்பானி. ஒட்டகம் என்றால் 7 பேர் தரலாம். 63 என்று 7 பெருக்கிக் கொள்ளும். 63 அறுக்கட்டு மொத்தம் 100. 63 அறுக்கட்டு அதோட அலியல்லாவுக்கு கை வலிக்குது. 63 அறுத்தாச்சு. நீ ஒரு 37 அறு, எனக்கா என் சொல்லி அறு. ஆனா அறுக்கும்போது என்னுடைய உம்மத்துகளுக்காண்டி என்று சொல்கிறார். 37 ஒட்டகம் உம்மத்துகளுக்காண்டி கொடுக்கிறான். 1 கூட பாத்திமாவுக்கு கொடுத்தே இல்லை, 1 கூட அசமையில கொடுத்தே இல்லை, 1 கூட சேரலா கொடுத்து இவர்களை தூண்டு பார்க்கணும். யார நினைச்சிருக்காங்க பாருங்க. எந்த இடத்துல நமக்காக 37 குர்பானி கொடுத்திருக்கிறார். நம்முடைய பட்டவலைகளிலே கணக்கை எடுத்து பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்ததினால் நமக்கு வந்த சதவீதம் இத்தனை சதவீதம் வந்தது என்று ஒரு நன்மை ஒன்று பதிவாயிருக்கும். சந்தேகம் இருந்தால் மறுபடியும் நீசான் தராசோடு கொடுக்கப்படுகிற அந்த தட்டை நினைப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் எல்லாம் சரிவும் பதிவு செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருஷமும் 2 குர்பானி கொடுப்பார்.
ஒவ்வொரு வருஷமும் 2 குர்பானி கொடுப்பார்கள். கபிஷைனி அம்லஹைனி அஹ்ரனைனி 2 குர்பானி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த 2ல ஒண்ணு எனக்காக நான் அறுக்கிறேன், மற்றொன்று இந்த உம்மத்துகளுக்காக அறுக்கிறேன். எனக்காக ஒன்னு அறுக்கிறேன், என் உம்மத் வருஷா வருஷம் இந்த உம்மத்துக்காக ஒரு குர்பான் கொடுத்துக்கலாம். நான் குர்பான் கொடுத்தா நம்ம கொடுத்தாங்க, அன்பு என்பது கொடுக்க வாங்குறதானே. அவர் உனக்கு செஞ்சானா நீ அவருக்கு செய்ய போற, அவர் வேணத்துக்கு மொய் வச்சா நீ அவருக்கு இன்னொரு வேணத்துக்கு போய் மொய் வைக்க போற. கட்சியை 37 செய்தாரே, அதுக்கு என்ன பதில்? ஒவ்வொரு வருஷமும் 2 ஆடு கொடுத்தாரு, நீ அவ்வளவு ஒவ்வொரு வருஷமும் அவருக்காண்டி ஒரு ஆடு கொடுத்திருக்கியா? அப்படி எல்லாம் கொடுக்கல. அதனால அதுக்காக எல்லாம் நம்மை இப்படி ஒரு பழக்கம் தந்தான் என்று எல்லாம் சேர்ந்து ஒரு கந்தூரியை கொண்டாடினால் அது குறை சொல்லத்தான் ஆளை சொல்லுகிற, அதை பாராட்டெடுக்காது. எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதற்கடுத்து அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னான், இன்னல்லாஹ மலாயிகத்தும் யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலுஹும் நபிக்கு ஸலவாத் சொல்றார்கள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலுஹும் நபிக்கு ஸலவாத் சொல்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஸலவாத் என்ற ஒரு பெரிய வாக்கியத்தை கொடுத்தார். ரொம்ப பெரிய வாக்கியமோ, அது ஈக்குவல் கிடையாது. அவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தான் நபிமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. நபியும் அல்லாஹ்வும் மலக்குகளும் ஸலவாத் சொல்றார்கள். மூமின்களே நீங்கள் ஸலாத்தும் சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் தெரியும் ஸலவாத் சொல்றது ரசூலுல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய சிறப்பு. பெரிய சிறப்புனா அது ஈடு கிடையாது, இணை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அவர் கொடுத்தேன். ஏன்னா அவ்வளவு நடந்தாங்க, அதனால கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார் தெரியுமா? யா அல்லாஹ், நீ என்ன ஸலவாத் சொல்ற சந்தோஷம் தான், ஆனா என்னை மகிழ்ச்சியரை செய்ய முடியாது. நீ என்ன செய்யணும்? என் உம்மத்திற்கு ஸலவாத் சொல்லணும். சரியா? என் உம்மத்திற்கு ஸலவாத் சொல்லணும். ரெடியா? பொய்யான கதைகள் அல்ல, குர்ஆனுடைய ஆயத்துக்களை சொல்றேன். என் உம்மத்திற்கு சொல்லணும். ரெடியான்னு கேட்கிறான். அல்லாஹ் சொல்லி சொல்லி பார்த்தான், கேட்கிற மாதிரி இல்ல. அல்லாவுக்கு எப்பவுமே ரசூலுல்லாஹ் திருப்திப்படுத்தாம அவனுக்கு திருப்தியாக, ரசூலுல்லாஹ் திருப்திப்படுத்தாம இருக்கவே மாட்டான். என்ன ஆனாலும் வரல, ரசூலுல்லாஹ் திருப்திப்படுத்துவான். இது அல்லாஹ்வுடைய கொள்கை. சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்கல. உம்மத்துகள் மோசமானலாம் இருக்காப்பா, அப்படி இருக்கா, அப்படி இருக்கா. ஏதும் இல்லை. என் உம்மத்துகளுக்கு நீ ஸலவாத் ரெடியா என்று சொன்ன பிறகு அல்லாஹ் தஆலா 33 48வது வசனம், 33 43வது வசனம் எண்ணி பாருங்க. அங்க என்ன சொன்னா தெரியுமா? இந்த உம்மத்துகளுக்கு அல்லாஹ் ஸலவாத் சொல்றான். கையை தூக்கிட்டான்ல, ரசூலுல்லாஹ் இடத்துல போட்டி போட முடியல. அந்த அன்பு பாசத்துக்கு மத்தியிலே அல்லாஹ் தன்னை கட்டுப்படுத்தி வந்தீங்க. உங்களுடைய சரியாலைக்கும் மலாயிகத்து உம்மத்துகளே, உங்களுக்கு அவருடைய அல்லாஹ்வுடைய மலக்கு வாழ்த்துகிறார். கலையில ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எப்பா உனக்கான ஸலவாத் நல்லா ஒத்துக்கிட்டான், அதனால ஒரு வழி என்ன செய்யுமா, நீ ஒரு தடவை ஸலவாத் சொல்லு, அவன் 10 உங்களை நீ ஸலவாத் சொல்லுவான். மன் ஸல்லா அலைஹி வாஹிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ ஒரு தடவை சொல்லு, அல்லாஹ் தூண்டி விடு, நீ அல்லாஹ் ஆன் பண்ணி விடு. ஒரு தடவை நீ ஸலவாத் சொல்லு, அல்லாஹ் உனக்கு 10 தடவை சொல்லுவான். கணக்கு தெரியாது நினைச்சு மறுபடியும் சொல்றாங்க, நீ 10 தடவை சொல்லு, அவன் 100 தடவை சொல்லுவான். ஸலவாத் தனக்கு மட்டும் கொடுத்த பெருமை. அந்த உம்மத்துக்கு செஞ்சாங்களே, இந்த உம்மத்தோட நினைச்சு பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் ஒத்துக் கொள்கிறான், அந்த சலுகையை கொடுத்து விட்டான். கடைசியில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு தடவை ஸலவாத் சொன்னால் 10 தடவை அல்லாஹ் ஸலவாத் சொல்றான். 10 தடவை சொன்னால் 100 தடவை ஸலவாத் சொன்னான். அல்லாஹ் உம்மத்துகளுக்கு அவனை ஸலவாத் சொல்கிற தயாராயிட்டான்.
கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மேலும் நான் செய்திக்கு வருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வீட்டோ பவர் துவா கொடுத்தான். ஒரு துவா, இப்ப நமக்கு ஒரு துவா, இந்த ஒரு துவா எதை வேண்டாலும் தர்றேன், நீ எதை கேட்டாலும் தர்றேன். எல்லா நபிமார்களுக்கும் கொடுப்பான், அது மாதிரி ரசூலுல்லாஹ் கொடுத்தான். எல்லா நபிமார்களுக்கும் கொடுப்பான். ஏதாவது கிட்டான நேரத்தில் இந்த துவாவை கேளு, அதை நான் அப்படியே நிறைவேற்றேன், 100% அப்படியே நிறைவேற்றேன். இதுவரைக்கும் 1,24,000 நபிமார்கள் கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தர் கூட மிச்ச வைக்கல, எல்லாத்தையும் கோர்ஸ் பண்ணிட்டாங்க. 1,24,000 பேர் அதை கோர்ஸ் பண்ணிட்டாங்க. கடுமையான இந்த பயிரை சொல்ல தாக்க முடியல. யாரெல்லாம் வெள்ளத்தோட்ட அழிச்சுடணும் அழிச்சுட்டான். எல்லாம் இந்த புறவுடைய அழியா தெரியல, எல்லாரும் அவங்க கூடிய வீட்டை ஒருத்தாலும் அப்படியே எல்லாம் ஒத்துக்கிட்டான். ஆளுக்காரு ஒண்ணு உபயோகிச்சுட்டான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு துஆ கொடுக்கிறான். இவர்கள் இன்னும் உபயோகிக்கவில்லை. அந்த துஆவை இன்னும் உபயோகிக்கவில்லை. ஒவ்வொருத்தரும் 1,24,000 பேர் கழிவிட்டாங்க. இவங்க அந்த துவா ஒத்தி வச்சுட்டாங்க, கொடுக்கவே இல்லை. அப்ப சஹாபாக்கள் அனசுல்லாக்கு கேட்டாங்க, யாராவது ஒரு துவாவை கொடுத்திருக்காங்க, நீங்க பாட்டு கடைசி வயசு ஆகிக்கிட்டே போகுது, ஏகிட்டே போகுது, அந்த ஒன்னும் உபயோகிக்காம வச்சிருக்கீங்களே. கேட்ட பொழுது சொன்னார்கள், ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி, என்னோட உம்மத்தை சிபாரிசு இருக்காங்க. அந்த துவாவை நான் இந்த உலகத்தை உபயோகிக்கவே மாட்டேன். மறு உலகத்தை உபயோகி நின்ற பிறகுதான் நீ அந்த துவாவை கொண்டு கேட்பாய். எல்லாரையும் கொண்டு எல்லாரையும் அழிக்கலாம், உழைக்கலாம். அழிச்சானா இல்லையா? பிறவன் குடும்பத்தை கூட கடல முக்கியம் சொல்லி 12 லட்சம் பேர், கடல்ல 12 லட்சம் பேர் அழிச்சாங்க அந்த ஒரு துவாவைக்கு கொண்டு. லூத்தலைக்கு ஊரைய தலைகளாக குறைக்கவங்க எல்லா ஆள் கலந்து துவா வைத்துக் கொண்டு பெரிய காரியத்தை பண்ணிட்டாங்க. ஆனா நான் அதை வச்சு எதுக்காக வச்சிருக்கிறாங்க? ஏன் வச்சிருக்காங்க? பிரியம் இல்லாமலா, அன்பு இல்லாமலா வச்சிருக்கிறாங்க. ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி, என்னோட உம்மத்துக்கு சிபாரிசா. ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை நினைச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் இருப்பாங்க. நிமோனியா காய்ச்ச மாதிரி ஒரு காய்ச்சல். ஒரு காலத்துல ஒரு யூத பெண்ணு நஞ்சு வச்சுட்டான். அந்த நஞ்சு வச்சு இப்ப ஆயிஷா நரம்பெல்லாம் கொதிக்குது, நரம்பெல்லாம் கொதிக்கிட்டு அப்படி கிணக்கு தண்ணி 7 கிணத்து தண்ணி கிடைக்கும். இந்த காலத்துல ஐஸ் வைக்கிற மாதிரி 7 கிணத்து தண்ணியை தண்ணி போட்டுவான். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் 7 கிணத்து என்ன செய்வாங்க. அப்படி கஷ்டப்படுகிற பொழுது அதுதான் என்ன தாங்க முடியல. அந்த ஒரு துவாவை கொண்டு கேட்கிறேன் சொல்லி இருக்கலாம் அல்லவா? நான் அல்லாஹ் என்ன இப்போவா சொல்றாரா அல்லாஹ் இப்போவா பண்றாரா? இதுவரைக்கும் பண்ணல, இப்போவா பண்றாரான்னு பார்க்கலாம். கடுமையானது இன்னும் சக்கராத் என்ற நிலைமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதிச்சு பார்க்கல. இப்போவா சொல்றா? நீ என்ன சோதித்தாலும் தொண்டு சொல்லவே மாட்டேன். முடிவா பிடிக்கிறதுக்காக இல்லையா இன்னும் அந்த துவா பத்திரமாக அப்படி இருக்கிறது. யாருக்காக நினைத்து பாரு. மறுவலத்தில் செய்யும்போது எனக்கு வேணாம் சொல்லிருக்கியா நீ? அவளை பற்றி சாதாரண நினைக்கிற நீ மறுவலத்தில் வந்த துவா எனக்கு உன்னுடைய தைரியம் நீ சொல்லிருக்கியா? சொல்லக்கூடிய தைரியம் இருக்கா? ஒருத்தர் வாங்காய உனக்கு இல்லை, நான் போயில என்னுடைய அவை கொண்டு சொல்ல தைரியம் இருக்கா? ஒருவனுக்கா? கண்ணியத்திற்குரியவர்களே, நான் இப்போ உங்களுடைய 6 விஷயத்தை சொன்னேன். அவர்கள் நமக்காக 5 வேளையும் துவாக்கிறார்கள். என்ன துவாக்கிறார்கள் சொல்லிட்டேன்.
இரண்டாவதாக 9 தடவை நம்ம 3 தடவை போக மாட்டோம், 9 தடவை ரோஷம் இல்லாம அல்லாட்ட போயிட்டு வந்தாங்களே, இது 2வது விஷயம். 3வது விஷயம், அவங்க அரபாத்திலையும் மினாவிலையும் தன்னுடைய குடும்பத்துக்கு அவனுடைய துவா செய்யல. 4வது விஷயம், இந்த உம்மத்துக்கான 37 குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். 5வது விஷயம், ஒவ்வொரு வருஷமும் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள் இந்த உம்மத்துக்காக வேண்டி. நாம் ஒரு வருஷம் கூட கொடுத்ததில்லை. 6வது விஷயம் தான் சொன்னேன், அவர்களுக்கு அல்லாஹ் துவா கொடுத்திருக்கிறான். அந்த துவா உபயோகிக்கிறாரா இல்லையான்னு கடைசி வரை சேர்த்து பார்த்தான். எவ்வளவு சோதனைகளை அவர்கள் உபயோகிக்கவே இல்லை வைத்திருக்கிறார்கள். இப்படி அவர்கள் நமக்காக செய்தது ஏராளமாக இருக்கக்கூடியது. அப்படி உள்ள நாயகத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்யறது, நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்யறது? 2 விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். நாம் எப்படி நன்றியை செலுத்துறது? 1500 வருஷத்துக்கு முன்னால போன அவங்களுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? இதுதான் கண் முன்னால் வந்தாலும் சாதியத்துக்கு போட்டலாம், இந்த பள்ளியாக செய்யற மாதிரி. இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா ஒரு பெரிய கட் அவுட் வச்சு அவங்கள சிறப்படுத்தலாம், ஏதாவது ஒண்ணு செய்யலாம். இங்க இப்ப என்ன செய்யுது? வெள்ளாட்டு மொழி சொன்ன பெருமானார் அதை மொழி செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பாங்கு தடவை 5 தடவை கேட்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் பாங்கு சத்தத்தை 5 தடவை கேட்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் பாங்கு முடிந்த உடனேயே அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி த்தஅவத்தி தாம்மத்தி வஸ்ஸலாத்தில் காயிமத்தி ஆதி சய்யிதினா முஹம்மதில் வஸீலத வல் ஃபதீலத வபஅஸு மகாமம் மஹ்மூதா அல்லதி வஅதா. சொல்லுங்கள், சொன்ன மாதிரி என்னுடைய சிபாரிசு கிடைக்கும் என்று புகாரியிலே சொல்லுகிறார்களே. அதற்கு ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வக்திலையும் பாங்கு ஒரு நம்ம இது வரைக்கும் ஒரு கூட சொல்றதில்லை. சொல்றாங்க, எனக்காக நீ நன்றி செய்யணும் உனக்கு நினைச்சினா, நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன், எனக்காக நீ என்ன நினைச்சினா என்ன செய்ய? ஒவ்வொரு பாங்கு சத்து முடிஞ்ச உடனே யாருன்னா வசீலத்து ஃபதீலத்து என்ற அந்தஸ்தை நபிகள் நாயகத்துக்கு கொடு, மஹமூதா என்ற இடத்துல அவர்கள் எழுப்பும். ஆனா நீ கேட்டதுனால அவன் எழுப்பு போவதில்லை, நீ கேட்டவன அவன் கிழிக்கப்படுவதில்லை. ஏன்னா அவன் ஏற்கனவே குர்ஆன்ல சொல்லிட்டான், 17:79 வசனத்திலே சொல்லிட்டான், அசாங்க மக்காமா மஹமூதா, உண்மை மஹமூதா என்ற இடத்துல எழுப்போடு வாட்டுதான். அவன் வாக்களித்த பிறகு நம்முடைய கிச்சிப்பி இந்த வார்த்தை ஒண்ணும் தேவையில்லை. இருந்தாலும் நீ என்ன நினைப்பாட்டு நினைக்கிறேப்பா, என்ன நினைக்கிறீங்களா? நினைக்கிறதுக்கு செய்யறது காரியம் தெரியுமா? ஒவ்வொரு வாங்கவும் முடிந்தவுடன் எனக்காக இந்த மக்காமா மஹமூதாவை கேளு, வசீலாவை ஃபதீலாவை கேளு. ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார்கள். இன்னொரு காரியம், அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் 2 குர்பானி கொடுத்து விட்டுருந்தாங்க. ரைத்து அலியன் யுபாஹி கபுஷைனி 2 ஆடு குர்பானி கொடுத்திருந்தாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அபூதாவுதுல வந்த ஹதீஸ், ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லஹா பி கபுஷைனி 2 ஆடு அறுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நான் கேட்டா, உங்களுக்கு தான் அறுத்துட்டீங்களா, மறுபடியும் 2 ஆடு அறுக்குறீங்க? உங்களுக்கு தான் அறுத்துட்டீங்களே, மறுபடியும் 2 ஆடு அறுத்துறீங்கன்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அவுசானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவுசானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் உபஹிய அன்ஹு. என்னிடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் மௌத்தான பிறகும் எனக்கு 2 ஆடு குர்பானி கொடுத்து வா என்று மர்மரப்பா சொன்னாங்க. எனக்காக வேண்டி எனக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம் 2 ஆடு குர்பானி கொடுத்து வா என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, வருஷம் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ரசூலுல்லாஹ் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, அலி ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, எனக்கு 2 ஆடு குர்பானி கொடுத்து வா. இருக்க போய் சொன்னார்கள், நீங்களும் அலி ரலியல்லாஹு போல ரசூலுல்லாஹ் பிரியமானவர்களாக இருந்தால் அது போல தொடர்ந்து காரியங்களை செய்ய வேண்டும் அல்லவா?
குர்பானி கொடுத்து ஆசைப்படுகிறார்கள். தனக்கு பிரியமான அழிவுகளை சொல்றாங்க. பிரியமான அழிவுகள் பிரியமான மருமகன்கள் சொல்றாங்க, எனக்கு பிறகு 2 குர்பானி கொடுத்துவா, வருஷம் கொடுத்துவா என்று சொல்கிறார்கள். அபூதாபியுடைய ரிவாயத்து அலியை நாம் வருஷம் கொடுத்திருக்கிறார்கள். நாமும் அலியை போன்று ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக இருந்தால் 2 ஆடுகள் வருஷம் கொடுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது வருஷத்துக்கு சில ஆடுகள் என்று ஏதோ முழுசா செய்ய முடியவில்லை என்றாலும் சரி, ஒரு அறுவரையாவது ஏதாவது செய்கிறோம் அல்லவா. பெரிய மகிழ்ச்சியான செய்தி, ஒரு சுப செய்தி. அல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். அதற்கு அதே போன்று நினைத்திருக்கிறார்கள் எங்களுடைய ஊரை, அதற்கு அதே போன்று நினைத்திருக்கிறார்கள் போலும். எனவே எங்களுக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று இதை நாம் மகிழ்ச்சியாக செய்வோம், மங்களகரமாக செய்வோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.